Hi viewers, வணக்கம். புதியுகம் தொலைக்காட்சி சார்பாகவும் என்னோட சார்பாகவும் உங்க எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எஸ், இன்னைக்கு இந்த தமிழ் புத்தாண்டு நாள் ரொம்பவே சந்தோஷமா போயிட்டு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த நாள் மட்டும் இல்லைங்க, இந்த வருஷத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா போகணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசையும் கூட. இன்னைக்கு நம்மளோட தமிழ் புத்தாண்டுனால சிறப்பாக நம்மளோட கோலிவுட் ஆன்கட்ல உங்களுக்காக நிறைய ஸ்பெஷலான விஷயங்களோட நான் வந்திருக்கேன். ஸோ என்னென்ன ஸ்பெஷலான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். தமிழ் புத்தாண்டு சிறப்பு கோலிவுட் அன்கட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான விஷயம். யாரை பற்றி அப்படின்னா யுவன் பற்றி தாங்க. ஸோ யுவன் வந்து சச் அ டேலண்டட் மியூசிஷியன் அப்படின்றது நமக்கு தெரியும். அண்ட் யுவன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு சோஷியல் அவேர்னஸ்க்காக புதியுகம் தொலைக்காட்சியோட கை கோர்த்து ஒரு சூப்பரான மியூசிக் எக்ஸ்பிரஸ் கொடுக்க போகிறாங்க. அதுதான் யுவன் மியூசிக் எக்ஸ்பிரஸ். எஸ், இந்த ஃபர்ஸ்ட் மியூசிக் எக்ஸ்பிரஸ் எங்கே நடக்க போகுது அப்படின்னா திருநெல்வேலியில் May 9th அன்னைக்கு பெல்பின் மைதானத்தில் நடக்க போகுது. பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் காத்துட்டே இருக்கு. ஸோ அதனால ரீசெண்டாக அவங்க ஒரு ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம அந்த ப்ரெஸ் மீட் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். We are happy to announce that Yuvan Musical Express is going to happen on May 9th at Nellai. This is with a social cause, and we are very happy to join hands with Green Tree Solutions in this cause. And the event is managed by House at Events. பண்ணுற என்னோட கான்சர்ட் அண்ட் என்னோட கான்சர்ட் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இட்ஸ் ஆல் ஆன் அ பிக் ஸ்கேல், பெரிய லாட் ஆஃப் ஆர்டிஸ்ட், லாட் ஆஃப் டாப் சிங்கர்ஸ், மியூசிஷியன்ஸ், லாட் ஆஃப் ஆக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டவுன் சவுத்தில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் திங்கிங், அண்ட் தென் ஐ ஹேப்பன் டு மீட் மகேஷ். ஸோ அப்படி வந்த ஒரு விஷயம்தான் இது. இன்றைக்கி ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் தி யுகம் சேனல், அண்ட் தேர் சப்போர்ட்டிங். அவங்க சப்போர்ட் இஸ் வெரி ஸ்ட்ராங் இன் திஸ், அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ். ஸோ இட்ஸ் அ ராக் கான்சர்ட். ஐ மீன் இது நான் மியூசிக் பண்ண அத்தனை சாங்ஸும் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம், அண்ட் we gonna have all the top singers going to be a part of this and everything. எல்லாருக்கும் வணக்கம். டவுன் சவுத் திருநெல்வேலியில் வந்து I'm doing a concert with Green Tree in association with Green Tree Solutions, and I'm very happy to be associated with the Pudiyugam channel. I'm really touched with by their support. சம்மர்னாவே எல்லாரும் எங்கேயாவது கிளம்பி போனோம், என்ன ட்ரெயின் புக் ஆகிருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. நிறைய எக்ஸ்பிரஸ் ஓடிட்டே இருக்கும். நம்ம புதியுகமில் வித்தியாசமாக மியூசிக்கல் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி, அதுவும் யுவன் மியூசிக்கல் எக்ஸ்பிரஸ் பார்க்கும்பொழுதே U1 அப்படின்னு சொல்லி would like to have the யுவன் மியூசிக்கல் எக்ஸ்பிரஸ் திருநெல்வேலியிலேருந்து ஆரம்பிக்க போகுது. அது அந்த எக்ஸ்பிரஸ் பிரம்மாண்டமான ஒரு எக்ஸ்பிரஸாக இருக்கும். வெல்கம் பேக் டு கோலிவுட் அன்கட். இன்னைக்கு நம்மளோட தமிழ் புத்தாண்டு சிறப்பு கோலிவுட் அன்கட்ல நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்ததான் உங்களுக்காக ஒரு சூப்பரான விஷயம் வந்துட்டே இருக்கு. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த கவர் பேஜில் நானும் ஆக்ட்ரஸஸ் பூஜாவும் we are featuring in it. எனக்கு ஒரு இது ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். நல்லபடியாக அது very successful வரணுங்கிறத நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். We're here tonight to celebrate and the launch
of the Brew magazine. Me and Charles have done the cover for the next issue. So we're here to join all of you and to show you what the next cover is going to be. எஸ் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஒரு சூப்பர் மூவியோட ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியாச்சு. என்ன படம் அப்படின்னு கேட்குறீங்களா? 36 வயதினிலே. எஸ், இந்த படத்தோட ஹீரோயின் அண்ட் முக்கியமான ஒரு லீட் ரோல் அப்படின்னா அது ஜோ அப்படின்றது நமக்கு தெரியும். அண்ட் இந்த ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படின்னா பயங்கர கிராண்டாகவே போச்சுங்க. இந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு சூர்யா, சிவகுமார், கார்த்தி அண்ட் ஹோல் ஃபேமிலி வந்து கலந்துக்கிட்டாங்க. அதில் நிறைய பேர் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதில் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா ஜோ வந்துட்டு ஸ்டேஜில் வந்துட்டு சூர்யாவை பற்றி நிறைய விஷயங்கள் எமோஷ்னலாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு சூர்யா தான் என்னுடைய உலகம், சூர்யா தான் வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய பக்கபலம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனை தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் ஆரம்பிச்சது இந்த விஷயமே. ஜோ வந்து 8 வருஷமாக பசங்களுக்கு வந்து 3 வேலையும் கிட்டத்தட்ட 3 வேலையும் 2 பேருக்கும் ஊட்டி வரதுலேருந்து குளிப்பாட்டுறதுலேருந்து 8 வருஷமாக ஒரு நாள் கூட அதில் வந்து தவறுனதே இல்லை. எவ்வளோ ஒரு அழகான அம்மாவாக இருக்க முடியுமோ அந்த மாதிரி தான் அவங்க எடுத்துகிட்டே இருந்திருக்காங்க. ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு படங்கள் பார்க்கும்போது வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்ம் எப்பாவது பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கூட மாட்டாங்க. ஒரு பாதி சொல்லிட்டு இருக்கும்போதே நிப்பாட்டிடுவாங்க. ஷி வாண்ட் ஈவன் கம்ப்ளீட் தட் சென்டென்ஸ். வரணும் வர வேண்டாம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்குள்ளே வச்சுருந்தாங்க. இட் ரியலி டென்ட் நோ இப்போ நான் பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து வெளியில் வந்ததே இல்லை. நான் ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்காக போயிட்டு இருக்கும்போது தனஞ்சயன் சார் மூலமாக அவரோட உதவி இயக்குனர் ரோஷன் ஆண்ட்ரூஸ் சாரோட உதவி இயக்குனர் வந்து ஒரு டிவிடி கொடுத்தாரு. என்னோட டைரக்டர் கொடுக்க சொன்னாங்க, படம் பாருங்கள், இது உங்களுக்காக இல்லை, இது ஜோக்காக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அப்படி தான் வந்தது. அது நான் நிச்சயமாக பார்க்குறேன் அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிருந்தோம். இன்ஃபேக்ட் அப்போது பேச ஆரம்பிச்சிருந்தோம், என்ன பண்ணலாம், என்ன மாதிரி படங்கள் பண்ணலாம் பேசிக்கும்போது கரெக்டாக அமைஞ்ச மாதிரி தான் இருந்தது. அது அந்த டிவிடி பார்த்த உடனே வந்து கம்ப்ளீட்லி இம்ப்ரெஸ்ட் ஜோ. அந்த படம் பார்த்த உடனே நான் வந்து திரும்பி 2வது வாட்டி நான் அவங்க கூட மறுபடியும் உட்காந்து நான் பார்க்க முடிஞ்சது. அடுத்த நாளே கூப்பிட்டோம் ரோஷன் ஆண்ட்ரூஸ் சாரை. கூப்பிட்டு அது டப்புன்னு அப்படியே நடந்துருச்சு. அவர் எடுத்துக்கிட்டார் பொறுப்பை. எப்படி 2D நான் வந்து புது கம்பெனி அப்படின்னு சொல்லணும், 2D இப்படி இயங்குறதுக்கு ஒரு ஷெட்யூல்லேருந்து ஒரு டேட்லேருந்து இப்போது ஷூட்டிங் கிளம்புறோம், இப்போ வந்து டப்பிங் நடக்குது, இப்போ வந்து ஃபைனல் மிக்சிங் நடக்குது, ரீராக்கட் இப்படி நடக்குதுன்ட்டு எங்களுக்கு மொத்தமாக ஷெட்யூல் போட்டு கொடுத்ததுலேருந்து எல்லாமே வந்து ரோஷன் ஆண்ட்ரூஸ் சார். ஸோ இஸ் அ ஃபென்டாஸ்டிக் டிரெக்டர். இஸ் டன் ஆல் சக்ஸஸ்ஃபுல் ஃபில்ம்ஸ் இன் மலையாளம். 7ல் மொழி ஆடியோ இந்த மாதிரி எல்லோரும் பேசி ஜோவுக்கு வந்து ஒரு கண்ணீரோட ஒரு பிரியா விடை கொடுத்தோம். அந்த ஃபங்க்ஷனில் பேச எல்லாருமே சொன்னாங்க, இது மாதிரி ஜோ வந்து மறுபடியும் நடிக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. பட்டு இன்றைக்கி வந்து அது உண்மையாக இருக்குது. நான் சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா, இதை விட ஒரு நல்ல ஒரு கம்பேக் ஃபில்ம் கண்டிப்பாக வந்து ஜோக்கு அமைஞ்சிருக்காது. அந்த வகையில் வந்து ரோஷன் ஆண்ட்ரூஸ் தான் எல்லோரும் தேங்க்ஸ் சொல்லணும். ரோஷன் நான் ரொம்ப ஒரு ரொம்ப ரசிக்கிற ஒரு டைரக்டர். அவர் மூலமாக ஜோ கம்பேக் ஃபில்ம் வர்றது ரொம்ப ஒரு ஹாப்பி மூமெண்ட். அது ஸோ ஹாப்பி. இந்த படம் நான் வந்து காலேஜ் படிக்கிறப்ப அண்ணியோட ஃபேனான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனால் இந்த படம் எப்போ பார்க்குறதுன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா டீசர் பார்த்ததுலேருந்து அண்ணிகிட்ட சொல்லிட்டே இருக்கேன். ஒவ்வொரு தடவை நான் டீசர் பார்க்கும்போது எனக்கு புல் இருக்குது. அந்த மியூசிக்கும் சரி, அந்த அண்ணியை திரும்ப ஸ்க்ரீனில் பார்க்குற விஷயமும் வந்து ஸோ ப்ளீஸிங். திரும்ப எப்படா பார்ப்போன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நான் ஆல்ரெடி ட்ரெய்லரும் பார்த்துருக்கேன். அதனால் அதில் இன்னுமே வந்து ஒரு வேறு கலரில் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங் திஸ் ஃபிலிம். ஸோ இப்போ அண்ணியோட ஃபேன் ஆகிட்டேன். நான் மொழியிலேருந்து ஆகிட்டேன், இப்போ திரும்பியும் ஆகிட்டேன் இந்த படம் வந்தது. அண்ட் ராசாத்தி சாங் ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆடியோ ஃபங்க்ஷனால் ஆடியோ பற்றி நான் பேசணும். நான் சந்தோஷோட ஃபேனு ஓப்பனாக சொல்லிகிட்டே இருக்கேன் ஒரு வாட்டி. அது என்னங்க அந்த பாட்டு ஒரு வாட்டி கேட்டாலும் புல்லரிக்குது. ராசாத்தி சாங் இஸ் அமேசிங். அதில் இருக்கிற லிரிக்ஸ் வந்து இப்போ உண்மையாளுக்கு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறோம் அந்த சாங்கில் இருக்குது. என் பொண்ணுக்கு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறோம் அது இருக்குது. எல்லார் வீட்டு பொண்ணுங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அந்த சாங்கில் இருக்குது. அதுதான் அந்த சாங்கோட பியூட்டி. அது பியூட்டிஃபுல் சாங். அந்த படமும் அதே மாதிரி தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லா கேர்ள்ஸுக்கும் ஒரு ஹோப் கொடுக்குற படமா, எல்லாருமே பெண்களை மதிக்கிற விஷயமா, எல்லாருமே வீட்டில் இருக்கிற அம்மாவையும் ஒய்ஃபையும் யோசிச்சு பார்த்து நம்ம கரெக்டாக பார்த்துட்டு இருக்கோமா, அவங்களுக்கு நம்ம நல்லா கவனிச்சுக்கிறோமா, அவங்களுடைய தாட்ஸுக்கு மதிப்பு கொடுக்குறோமா,
அவங்களுக்கு என்ன பிடிக்குது நம்ம கவனிக்கிறோமான்னு எல்லாருமே யோசிக்க வைக்கிற ஒரு படமாக நிச்சயமாக இருக்கும் நம்புறேன். அஃப்கோர்ஸ் அதில் சூப்பர் பர்ஃபார்மன்ஸஸ் இருக்குது, அதையும் பார்க்க போகிறோம். நிறையா ஃபிலிம்ஸ் வர இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஏன்னா விமன் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ் வர்றதே இல்லை. இப்போ குயின்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் நம்ம ஊரில் வரலையேன்னு, அதுக்கு ஒரு ஆன்சர் இந்த படத்தில் இருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த படங்கள் நிறையா வரும். ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ். இந்த படத்தில் வந்து சூர்யா சார் வந்து ஜென்ரலாக வந்து தி பெஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸில் ஒர்க் பண்ணும்போது ப்ரொடியூசரோட கான்டாக்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். மேபி ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி பேசுவோம், அப்புறம் எல்லா ஒர்க் முடிஞ்சோன்னா கடைசி அந்த ஆடியோ லான்ச்சில் மீட் பண்ணுவோம், அப்படியே முடிஞ்சிடும். அப்போது என்ன ஆகுனா எங்களுக்கு கம்ப்ளீட் ஃப்ரீடம் கிடைக்கும். நாங்கள் கொஞ்சம் ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணவோ இல்லை புதுசாக ஏதாவது பண்ணலாமோ, எல்லா வாட்டியும் நம்ம போய் இது பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ சூர்யா சாருக்கு ரொம்ப நன்றி. 2Dயை வந்து சூப்பராக மேனேஜ் பண்ண ராஜசேகர் சாருக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் என்னுடைய ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், ஃபஸ்ட்டு வந்து லிரிக் ரைட்டர் திரு விவேக் அவர்கள், எல்லா பாட்டுக்கும் அவர் தான் எழுதியிருக்காரு, ரொம்ப அருமையாக எழுதினார். என்னுடைய இப்போ ரீசெண்டாக நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்த பல பேரில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு லிரிக் ரைட்டர் விவேக், அவருக்கும் ரொம்ப நன்றி. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கிட்டத்தட்ட 4 to 5 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இந்த படத்தோட என்டையர் பேக்ரவுண்ட் ஸ்கோரோடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணோம், ஆக்கப்பெல்லா ரெக்கார்ட் பண்ணோம், நிறைய ரெக்கார்டிங்ஸ் மேனேஜ் பண்ணோம். ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தையும் வந்து பக்காவாக இங்கெல்லாம் செட் பண்ணி கொடுத்து தனியாக ஆஸ்திரேலியாவுக்கு ட்ராவல் பண்ணி வெறும் ஒரு 10 கிலோ தான் கொண்டு வந்தாங்க. ஒரு ஜென்ரலாக வந்து ஒரு டிப்பிக்கல் லேடி வந்து ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும். வெறும் 10 கிலோ தான் இந்த பேகேஜில் போட்டு கொண்டு வந்து எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்து 2 நாள், ஃபஸ்ட் டைம் ஆஸ்திரேலியாவுக்கு வரும்போது 2 நாள் அங்கே தங்கி 3ஆவது நாள் ஃப்ளைட் பிடிச்சி திருப்பி அந்த போகும்போது 10 கிலோ கூட இல்லை, இன்னும் கம்மியாக எடுத்துகிட்டு போனாங்க. கல்யாணி நாயர் அவங்க வந்து தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஒரு தைரியமான ஒரு வேலையும் முடித்து குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு. பிரதீப்க்கு ரொம்ப நன்றி, அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீடம் கொடுத்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணதுக்கும். அதே போல் ஜோ மேம் வந்து ப்ரொடக்ஷன் நடக்கும்போது கண்டிப்பாக சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், இது பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு. ஏன்னா சூர்யா சாருக்கும் வந்து ஹி ஹாஸ் அ வெரி பிக் எக்ஸ்பெக்டேஷன், இது என்ன நடக்கும் அப்படின்றதில். அப்போ வந்து அவர் கன்ஃபியூஷன் இருந்தாலும் இவங்க பைபாஸ் பண்ணி டைரெக்டாக அந்த விஷயத்தை சால்வ் பண்ணுவாங்க ஜோ மேம், அது பெரிய விஷயம். அதுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்த சூர்யா சாருக்கும் நன்றி. பல விஷயங்களை வந்து ரொம்ப நியூட்ரலாக இருந்து நம்ம இப்படி போகலாம் இது பண்ணலாம் அப்படின்னு டிசிஷன்ஸ் மேக் பண்ண ஜோ மேமுக்கும் ரொம்ப நன்றி. எல்லாத்துக்கும் மேலே டைரக்டர் ரோஷன் ஆண்ட்ரூஸ் சார், அவர் வந்து நான் ஃபஸ்ட்டு லைட்டாக அந்த போலீஸ் ஃபீல்டு இருந்துச்சு, அவர் பார்க்கும்போது ரொம்ப பயந்தேன். ஆனால் ரொம்ப அவர் வந்து ஆஸ்திரேலியா வந்தப்போ நான் அவர் ஃபோன் எடுக்கலன்னு பயந்துட்டார். அந்த மாதிரி ஒரு குழந்தைத்தனமான ஒரு கேரக்டர் அவர். ஸோ அவர் மலையாளம் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார். அவரோட தமிழ் மூவிக்கு ஒர்க் பண்ண சொல்லி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ப்ளஸ் இந்த ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ரல் ஸ்கோர் வந்து இதுக்கு யார் வேணால் ரெக்கார்ட் பண்ணலாம், ஆனால் அதுக்கு உண்டான பிளாட்ஃபார்மும் அதுக்கு உண்டான கம்ப்ளீட் ஃப்ரீடமும் கொடுத்த தி என்டையர் டீம் ஆஃப் 2Dக்கு நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ப்ளஸ் எங்களுடைய ரெக்கார்டிங் இன்ஜினியர்ஸ், அப்புறம் ஆஸ்திரேலியாவில் இந்தியாவில் ஒர்க் பண்ண ஆர்கெஸ்ட்ரல் மியூசிஷியன்ஸ், அப்புறம் பாடினவங்க. இன்றைக்கி வந்து இந்த போகிரேன் சாங் பாடின கல்பனா ராகவேந்தர், அவங்க மட்டும் அவங்க ஸ்பெயினில் இருக்காங்க, அவங்களால வர முடியல. அவங்களுக்காகவும் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எனக்கு 2 குழந்தைங்க, 2 பெண் குழந்தைங்க. ஒரு பெண் நாங்கள் பெற்றெடுத்த குழந்தை, 2வது மகள் கடவுள் கொடுத்த குழந்தை. 2 குழந்தையும் பிருந்தாவும் ஜோவும் எங்களை அப்பா அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. ஜோ வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு பொண், அதாவது மனைவி, தாய், மகள், ஆர்டிஸ்ட், இப்படி 4 அவதாரம் எடுத்துக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு பெண்மணி. சூர்யாவினுடைய காதல் மனைவி, அவருடைய சாதனைக்கு டிரைவிங் ஃபோர்ஸே ஜோ தான். நம்ம ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கோம், பிஹைண்ட் எவரி சக்ஸஸ்ஃபுல் மேன் தேர் இஸ் எ வுமன் அப்படின்னு. அந்த மாதிரி சூர்யாவுடைய வெற்றிக்கு இதுவரைக்கும் பின்னாடி இருந்து உதவி செஞ்சவங்க ஜோ. இப்போ பழமொழி மாறுது, பிஹைண்ட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் உமன் தேர் இஸ் அ மேன். அந்த மாதிரி இன்றைக்கி ஜோதிகாவுக்கு பின்னாடி சூர்யா நிற்கிறார். இந்த 2D நிறுவனமே உண்மையாக சொல்லப்போனால் ஜோதிகாவாக துவங்கினது தான். ரோஷன் ஆண்ட்ரூஸ் ஒரு மகத்தான ஒரு டைரக்டர். இந்த நிறுவனமே இந்த படத்தின் மூலமாக தொடர்ந்து மாபெரும் வெற்றி படைப்புகளை கொடுக்க போகுது. நான் ஒரு விஷயம் சொல்லணும். ப்ளீஸ் சொல்லுங்க.
ஒரு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் டு அம்மா என் அப்பா. என்னோட அத்தை மாமா நான் அம்மா அப்பா கூடுவேன். அவங்க ஒரு வாட்டி கூட ஜோ இது மாதிரி பண்ணாத, இந்த படம் பண்ணாத, குழந்தைகள் வீட்டில் இருக்காங்க, நத்திங் நெகட்டிவ். அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அப்பா வந்து காலையில் பசங்களுக்கு ஸ்கூலில் ட்ராப் பண்ணுவாங்க. தே ரியலி டுக் சார்ஜ் ஆஃப் மை ஹவுஸ். அம்மா மத்தியானம் டிஃபன் அனுப்புவாங்க, அவங்க பசங்க கிளாஸஸ் கூட்டிகிட்டு போவாங்க. ஐ மீன் தே ஆல் ஸ்டுட் பை. ஸோ ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் வசந்த் சார், அவங்க தான் எனக்கு எல்லாமே டீச் பண்ணியிருக்காங்க. பிரியதர்ஷன் சார் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் வசந்த் சார் இஸ் மை ரியல் குரு. அவங்க தான் எனக்கு எல்லாமே டீச் பண்ணி. ஆல் த ஆக்டிங் ஐ நோஸ் ஃப்ரம் ஹிம். ரொம்ப திட்டி வி போத் ஹேட் அ வெரி கலர்ஃபுல் ஸ்டார்ட் அவங்க கூட. ஸோ தேங்க்யூ வசந்த் சார். ராதா given me the one of the best films of my career. அதில் தான் ஐ மீன் ஐ ஆல்வேஸ் திங்க் வாட் வில் பி நெக்ஸ்ட் ஆஃப்டர் மொழி, அதுக்கப்புறம் என்ன மாதிரி படம் இருக்கோ. ஹீ இஸ் கிவன் மீ த உங்களுடைய ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஹையாக செட் பண்ணுவாங்க. ஆமாங்க, இவங்க பெரிய நன்றி சொல்லணும் ராதாக்கு. there's something very special இந்த படத்தை பற்றி ஐ வாண்ட் டு டாக் அபவுட் தட். எல்லாமே எவ்ரிபடி ஹஸ் செட், எல்லாமே பேசியிருக்கீங்க. ஆனால் இந்த டெக்னீஷியன்ஸ் பற்றி சம்திங் வெரி ஸ்பெஷல் ஐ வாண்ட் டு ஷேர். இவங்க சும்மா ஒரு டிஃப்ரெண்ட்டான படம் பண்ணுறதுக்காக இந்த படம் பண்ணல. எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லா ஆண்கள், மோஸ்ட்லி ஆல் த மென் ஹேவ் ஒர்க். அவங்க இந்த கான்செப்டில் பிலீவ் பண்ணுறாங்க. எல்லாரோட வைஃப்ஸ் செட்டில் இருந்தாங்க. சந்தோஷ் சார் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபர்ஸ்ட் காப்பி பிஃபோர் recording he came to see with his wife. அவங்க வைஃப் has been sitting in the re-recording also. So she was a major part. அப்புறம் ஒரு கண்டிப்பாக சொல்லணும், திவாகர் நம்ம கேமராமேன், அவங்க பொண்டாட்டி பிரவீனா இந்த படத்தில் அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவங்க பிரவீனா ஒரு ஆம்பளை மாதிரி செட்டில் ட்ரீட் பண்ணாங்க. அது ஐ ரியலி லவ் தட். ஏன்னா என்னோட அம்மா சின்ன வயசுலேருந்து எனக்கு என் தம்பி எல்லாமே ஒரே மாதிரி ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அது இனி வரைக்கும் அப்படி தான் இருக்குது. அதனால தான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இங்கே நின்றுட்டுருக்கேன். ஸோ தீவா, அது அம்மாவோட அந்த ஆட்டிடியூட் தீவாவில் பார்த்தேன். தே ஆர் அன் எக்ஸ்ட்ராடினரி கப்பிள். அவங்க செட்டில் இருந்தாங்க. தேல் ஃபைட், ஆர்கியூ அபவுட் த லைட் அண்ட் வேர் இட் ஹேஸ் டு பி செட். அதுக்கப்புறம் பேக்கப் ஆன உடனே ரெயினில் போய் பஜ்ஜி கிஜ்ஜி சாப்பிட போயிடுவாங்க. ஸோ பியூட்டிஃபுல் கப்பிள். அப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் ரோஷன் சார், அவங்களுக்கு எவ்வளோ வாட்டி தேங்க்ஸ் சொன்னாலும் அது பத்தாது. ரோஷன் சார் என் கரியரோட பெஸ்ட் ஃபிலிம் எனக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். ஹீஸ் கிவன் மீ அ வெரி குட் ரோல். ஒரு ஆண் பெண்கள் பற்றி இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க, அது ஒரு பெரிய விஷயம். அண்ட் தமிழ் ஃபிலிம்ஸில் இப்போது இந்த ட்ரெண்ட் இல்லை, ஹீரோயின் தேர் நாட் டூயிங் டூ மெனி ஹீரோயின் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ். அது ஏன் தெரியல. ஏன்னா ஹிந்தியில், மலையாளத்தில், தெலுங்குல நிறைய ஃபீமேல் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் வருது. ஆனால் தமிழில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. I think in this trend he has decided அவங்க டெபியூ as a director ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் ஃபிலிமில் பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் has worked. விஜி சார் has done dialogues for மொழி அண்ட் அதில் பேசல, ஆனால் for that film and இந்த படம். ஸோ தேங்க்யூ விஜி சார். இந்த மாதிரி ஒரு டீம், they all respect women. அவங்க நிஜமாமே women ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் என்னோட ஹஸ்பண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர், என்னோட உலகம் சூர்யா. என்னை விட அழகா தமிழ் பேசிட்டு இருக்காங்க இங்க. நான் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் பாம்பேல இருந்தா கூட நான் இந்த மாதிரி ஹிந்தி பேசிட்டு இருக்க முடியாது. என்னோட தமிழ் ஸ்பீச்சை விட இவங்களோட தமிழ் ஸ்பீச் வந்து பிரமாதமா இருக்கு. ஸோ ஜோ, இல்லை நான் சென்னையில் புதுசாக வந்தப்போ நான் மீட் பண்ணுற முதல் ஆள் சூர்யா தான். அப்பத்துலேருந்து இனி வரைக்கும் என் பக்கத்தில் ஒரு பில்லர் மாதிரி நின்றுட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எந்த விஷயமா இருந்தாலும், அது மூவிஸ், கல்யாணம், இப்போ திருப்பி கம்பேக், இல்லைன்னா ஆஸ் அ ஃபாதர் ஆஃப் மை சில்ட்ரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுட்டு எப்போவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே தேங்க்ஸ் சொல்லக்கூடாது, ஆனால் கண்டிப்பாக I'll say one thing, ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மாதிரி ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணியிருக்கேன். நிஜமாவே ரொம்ப he's really done a big thing and I can never forget this day, this function, this movie, this audience.
அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர் மூவியோட சக்ஸஸ் மீட் தாங்க. எஸ், கொம்பன் படத்தோடைய சக்ஸஸ் மீட். கொம்பன் படத்தோடைய சக்ஸஸ் மீட்டில் எல்லா க்ரூ மெம்பர்ஸும் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா கார்த்தி சொன்ன விஷயம் என்னென்னா, பருத்தி வீரன் படத்துக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் வந்துட்டு எடுக்கக்கூடாது, கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு சுச்சுவேஷனில் ரசிகர்கள் எல்லாரும் வந்துட்டு கார்த்தி வந்து வேட்டி கட்டி பார்க்கணுன்னு ரொம்பவே ஆசைப்பட்டதுனால தான் இந்த ஸ்டோரியை வந்து நான் சூஸ் பண்ணி நான் நடித்தேன், என்னோட பெஸ்ட்டை நான் கொடுத்தேன், அதோட ரிசல்ட் தான் இப்படி ஒரு ஹிட் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. ஸோ அந்த சந்தோஷத்தில் தான் இந்த சக்ஸஸ் மீட்டில் நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். நான் கொஞ்சம் இம்சை பண்ணியிருக்கேன். இந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கேரக்டர். நான் வந்து இது வரைக்கும் நடிக்காமல் ரொம்ப நடிக்கவே இல்லை இந்த படத்தில். இது வந்து உருவம் மட்டும்தான் கோவை சரலா, பட் உள்ள நடிக்கிறது வசனம் எல்லாமே வந்து இயக்குனர் முத்தே அவர்கள் தான். ஸோ அந்த அளவுக்கு என்னை வந்து அருமையாக வேலை வாங்கியிருக்காரு. நானே ரொம்ப நேரம் நான் நிறைய பேசிட்டேன் படத்தை பற்றி. இப்போ இந்த மறுபடியும் அதே என்ன பேசுகிறதுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இந்த மாதிரி ஒரு வெற்றி கூட்டணி கூட நானும் கூட பின்னாடி இருக்கேன்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், பெருமை. நன்றி நன்றி நன்றி. வில்லேஜ் ஆடியன்ஸுக்கு வெகுஜன மக்களுக்கான படங்கள்னு வேறு இருக்குது, அது நான் பண்ணுறதே கிடையாது, நீங்கள் தான் பண்ண முடியும், பண்ணுங்கள், எல்லாரும் வேட்டி கட்ட முடியாது, நீங்கள் கட்டுங்கன்னாரு. ஸோ அவரும் ஒரு முக்கியமான ஃபேக்டர் இந்த படம் நான் ஒத்துக்கிறதுக்கு. முத்தியா கதை இருந்தாலும் தைரியம் இன்னும் கொஞ்சம் கொடுத்ததுக்கு சக்தி ஒரு ரீசன். படம் நல்லா போயிட்டுருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தியேட்டருக்காரங்க முக்கியமாக சக்திக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறது ஒவ்வொன்று சொல்லிட்டு இருப்பாப்புல. என்னென்னா ஒரு படம் நல்ல பெரிய வெற்றி அடைகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி. படம் வெற்றி அடைஞ்சாலே அவர் சொல்கிற மாதிரி ஒரு டீசெண்டாக ஒரு ஹிட்டுன்னு சொன்னாலே அது வந்து லாபகரமான படமாக இருக்கிறது இல்லை. ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சால் தான் வந்து எல்லாருக்குமே அதுக்கான ரீச் போய் சேருது. ஒரு தியேட்டரில் ஒரு படம் நல்லா ஓடிச்சுன்னா அந்த முதலாளி அந்த வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் கொடுப்பாரு, அவன் வீட்டுக்கு போய் குழந்தைங்களுக்கு ஒரு விஷயம் வாங்கி கொடுப்பான். இதே மாதிரி படத்துக்கு வந்து பார்க்குறப்போ அந்த கிராமத்தில் இருக்கவங்க பார்க்குறாங்க, பிடிச்சிருக்குன்னு சொன்னால் வீட்டுக்கு போய் 2 நாள் சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ இவ்வளோ சந்தோஷத்தை இந்த படம் ஏற்படுத்தியிருக்குன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த விஷயத்தில் இந்த படம் பண்ணதில் ரொம்ப திருப்தி. திரும்ப வில்லேஜ் போய் சேர்ந்ததில் வந்து ஒரு சிலர் வந்து பருத்தியூர் ஞாபகம் வருதுன்றாங்க, ஒரு சிலர் சுத்தமாக பருத்தியூர் ஞாபகம் வரலன்றாங்க. பட் பெருவாரியான மக்கள் சொல்கிறத நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஏன்னா அதுதான் நாங்கள் ட்ரை பண்ணோம். பருத்தியூரோட இமேஜில் ட்ராவல் ட்ரை பண்ணல இந்த படத்தில், வேற ஒரு கேரக்டராக வேற ஒரு ஆளாக தான் இதில் ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ அது எல்லாரும் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல பர்சனலாக ஒரு விஷயம் சொல்லணும். என்னென்னா எல்லாரும் கேட்டுகிட்டே இருப்பீங்க எப்போ தான் இந்த பொண்ணு படித்து முடிக்க போகுது அப்படின்னு. என்னோடய எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஃபார் யூர் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ. அண்ட் அப்புறம் கொம்பன், நிஜமாக சொல்லணுன்னா நான் வந்து கொம்பனில் ஒவ்வொரு ஷார்ட் பண்ணும்போதும் வந்து நினைப்பேன், எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாரு, என்ன நான் பண்ணால் போதில்லை, எதுக்கு இவ்வளோ ரொம்ப டீட்டெயில்டாக எல்லாம் டிரெக்டர் வந்து சொல்லுவார். ஸோ எனக்கு வந்து நிஜமாகவே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரியெல்லாம் நான் நிறைய பண்ணும்போது அந்த ஒரு இது இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி எனக்கும் இருந்தது. ஆனால் வந்து இது வரைக்கும் நான் பண்ண படத்தில் எனக்கு இது வரைக்கும் இவ்வளோ நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சதில்லை. நிறைய ஃபோன் கால்ஸ் வந்தது. நான் இது வரைக்கும் படம் பார்க்கல, அதே மெயின் ரீசன் எக்ஸாம் தான். ஆனால் கண்டிப்பாக பார்த்துருவேன். இப்போ வந்து எனக்கு தெரியுது ஒரு வைஸ் சாய்ஸ் நான் எடுத்தேன்னு கொம்பன். அதுக்கு ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் எடுத்தேன். எனக்கு வந்து உறவை பற்றி தான் படம் எடுக்க தெரியும், அதனால் வேறு தெரியாது. மீண்டும் ஒரு உறவை வச்சுக்கிட்டு அடுத்து நான் ஒரு படம் எடுக்கிறேன். அதுக்கு நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் இருந்து என்னை வளர்த்து விடணும், வளர விடணும். ரொம்ப நன்றி. இந்த படம் இன்றைக்கி தமிழக மக்கள்கிட்ட இருக்கிறது காரணம் முழுக்க பத்திரிக்கையே, இதில் மாற்று கருத்தே கிடையாது. அதை நான் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டேன். அவங்களுடைய அந்த ஃபார்வர்டை நான் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டேன். ரொம்ப நன்றி. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஒரு மெல்லிய கோடு திரைப்படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட் தான். இந்த படத்துடைய டைரக்டர் AMR ரமேஷ். இந்த படத்தில் வந்துட்டு ஷாம் மற்றும் அர்ஜுன் லீட் ரோல் பண்ணுறாங்க. அண்ட் இந்த படத்தை தமிழ் மற்றும் கன்னடத்தில் அட் அ டைம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் இசைஞானி இளையராஜா அவர்கள். இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாம்.
படத்தோட டைரக்டர் வந்து AMR ரமேஷ் சார். இந்த படத்தில் அர்ஜுன் சாரும் நானும் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறோம். ஆஸ் ஹீரோயின்ஸாக வந்து மனிஷா கொராலாவும் அக்ஸா இவங்க 2 பேரும் ஹீரோயின்ஸாக நடிக்கிறாங்க. முக்கியமான வேடத்தில் வந்து நம்ம சீதா எஸ்டையர்ஸ் ஹீரோயின் அவங்களும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. ஒரு மெல்லிய கோடு, தின் லைன் பிட்வீன் யூ அண்ட் மீ அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் வந்து வச்சுருக்கிறதுக்கு காரணமே வந்து இட்ஸ் இஸ் அ வெரி தின் லைனுங்கிற மெல்லிய கோடு. பட் இட்ஸ் அந்த தின் லைனுக்கு அந்த சைடு பார்த்திங்கன்னா கெட்டவனாக தெரியும், இந்த சைடு பார்த்திங்கன்னா நல்லவனாக தெரியும். அந்த மாதிரி தான் என்னோடய கேரக்டர் அமைஞ்சிருக்கு. 50% கிரேயில் இருக்கேன், 50% பாசிட்டிவாக இருக்கேன். எனக்கே வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ரோல் தான் இது. இது வரைக்கும் நான் அட்டெம்ப்ட் பண்ணதில்லை. இட்ஸ் அ வெரி வெரி வெல் கன்சீவ்டு ஸ்க்ரீன் பிளே. இந்த படத்தோட ஸ்ட்ரென்த் என்னென்னு கேட்டிங்கன்னா திரைக்கதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதை அமைச்சிருக்காரு. இட்ஸ் அ வெரி க்ரைம் த்ரில்லர் ஸ்டோரி. க்ரைம் த்ரில்லர்னாலே ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப முக்கியமாங்கிறதுனால இஸ் கிவன் லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். அண்ட் தி வே திங்ஸ் ரிவீல், மர்டர்ஸ் எல்லாமே வந்து ரிவீல் ஆகிற விஷயங்கள், ஃப்ளாஷ்பேக்கில் போகிற விஷயங்கள்லாம் வந்து பியூட்டிஃபுல்லாக கன்சீவ் பண்ணியிருக்காரு. ஸோ ஐம் ஷுர் ஒரு க்ரைம் த்ரில்லர் ஜானரில் இது ஒரு வெற்றி படமாக இருக்கும்னு நான் ஆணித்தனமாக நம்புகிறேன். ஒரு 15 நாள் அர்ஜுன் சாரோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அவரோட சீனியாரிட்டி ரைட் ஃப்ரம் சைல்ட்ஹுட் நானும் வந்து அவரோட ஃபேனாக இருந்திருக்கேன். அவரோட ஃபிட்னஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு யாருமே மெயின்டைன் பண்ணதில்லை. அதே மாதிரி அவரோட வேஸ்ட் லைன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போவும் 28, 29 இருக்குது. ரொம்ப கஷ்டம். அதே நேரத்தில் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சினிமா, அவர் 33 இயர்ஸாக சினிமாவில் இருக்கார். சிறந்த டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காரு. எனக்கு அவரை ஜென்டில்மேன்லேயோ இல்லை முதல்வன்லேயோ இல்லை ஜெயின் ரொம்ப பிடிக்கும். அந்த விஷயங்கள்லாம் வந்து இப்போ நம்ம ஷேர் பண்ணும்போது ஹெல்ப்ஸ் மீ அவுட். சில விஷயங்கள் சில சீன்ஸில் பண்ணும்போது இப்படி பண்ணிக்கோ, இந்த இடத்துல இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லி ஹெல்ப்ஸ் மீ அவுட். இட்ஸ் வெரி நைஸ் தட் அ பர்சன் லைக் ஹிம். ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சன், ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன். அண்ட் வி ஹேவிங் அ குட் டைம் ஒர்க்கிங் வித் அர்ஜுன் சார். ஒரு மெல்லிய கோடு அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் இந்த பிக்சர் இப்போது ஸ்டார்ட் ஆகி ஒரு பாதி முடிச்சிட்டோம் ஷூட்டிங். பாதி படமே முடிஞ்சு போச்சு இப்போது. அண்ட் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் இல்லை செகண்ட் வீக் அந்த டைமில் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி நான் ஒரு ஜெய்ஹிந்த் படம் பண்ணி முடித்து நெக்ஸ்ட்டு ஒரு கதை பண்ணிட்டு மீட்டை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தேன். அப்புறம் வந்து ரமேஷ் சார் கேட்டார், ஒரு படம் பண்ணணும், இந்த படம் பண்ணணும்னு சொல்லி. இல்லை சார் அது முடிச்சுட்டு நான் பண்ணுறேன்னு. கதை கேளுங்க, கேட்டதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கன்னாங்க. கதை கேட்டுட்டு எந்த காரணத்துக்கு கொண்டு இந்த கேரக்டர் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இந்த படத்தில் நான் ஏன்னோ இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் மெயின். ரொம்ப வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம். கதையே இப்போ என்னுடைய கேரக்டர் அப்படின்னு சொல்கிறத விட டோட்டாலிட்டி ஆஃப் த பிக்சர் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட், ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட். இந்த மாதிரி ஒரு படம் நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இட்ஸ் ஏ மர்டர் மிஸ்ட்ரி. அண்ட் நிறைய உங்களுக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட்டுங்கள் இது இந்த படத்தில் நிறைய இருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஹைலைட்னு சொன்னால் நம்ம ஷாம், நம்ம 2 பேர் சேர்ந்து இந்த படத்தில் நடிக்கிறோம். இட்ஸ் ரியலி ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் திஸ் யங் பாய். வெரி எனர்ஜெட்டிக், ரொம்ப நல்லா ஏன்னா கிவ் அண்ட் டேக் நல்லா இருக்குது. அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். இந்த கதை கேட்டு நான் ஒரு கேரக்டர் நான் பண்ணலான்னு கேட்டேன், இவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர்ஸ் 2 பேர் இந்த படத்தில். அண்ட் மனிஷா கொய்ராலா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு படம் நான் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியும், முதல்வன்னு சொல்லி. ஸோ இதுலேயும் இருக்காங்க, ஜோடி இல்லை, ஆனால் ரொம்ப வித்தியாசமான ஒரு கேரக்டர் இந்த படத்தில் பண்ணுறாங்க. மியூசிக் நம்ம இசைஞானி இளையராஜா சார். ஸோ இது ஒரு மியூசிக்கல் பிக்சர் அப்படின்னு சொல்கிறத விட இது அவரை வந்து நம்ம பிளான் பண்ணதே ரீரெக்கார்டிங்காக. இந்த படம் வந்து ஒரு மிஸ்ட்ரி இது. ஸோ மியூசிக் பிளேஸ் a very இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த படத்தில். ஸோ ராஜா சார் இதில் இருக்கார். அடுத்த
அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இது என்ன மாயம் படத்தோட ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன். இந்த படத்தோட டைரக்டர் ஏஎல் விஜய் அண்ட் இந்த படத்தில் ஹீரோவா விக்ரம் பிரபு அண்ட் ஹீரோயினா கீர்த்தி சுரேஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமான கேரக்டரில் நவதீப் அண்ட் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. அண்ட் நம்ம விக்ரம் பிரபுவை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு அப்கமிங் ஹீரோவாக இருந்தாலும் கரெக்டாக பிளான் பண்ணி 6 months ஒன்ஸ் அவருடைய படங்களை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் வந்துட்டு அவருடைய பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரூ நிறைய விஷயங்கள் இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்காக காத்துட்ருக்காங்க. வாங்க பார்க்கலாம். எல்லாரையும் பார்க்கும்போது சினிமா சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே, அதாவது குழந்தைங்களாக இருக்கட்டும், கீர்த்தி சுரேஷாக இருக்கட்டும், விக்ரமாக இருக்கட்டும், நவதீப்பாக இருக்கட்டும், ஜிவியாக இருக்கட்டும், நிராப்ஷா, ஏஎல் விஜய், எல்லாரையும் பார்க்கும்போது, அப்புறம் மேலே அந்த டிஜேஸ் அத்தனை பேரும் வண்டர்ஃபுல் டிஜேஸ், இவங்களெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு உணர்வு வருது. எங்கள் ஃபேமிலியில் தான் இந்த படத்தை எடுக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் வருது. ரொம்ப சந்தோஷம். இப்படிப்பட்ட ஒரு டீமோட, ஏஎல் விஜய் டீமோட வந்து விக்ரம் சேர்ந்ததில் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கள். இந்த சினிமாவில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் வாய்ப்பு கேட்டு 90லேருந்து அலைஞ்சப்போ எனக்கு கேமராவை பார்க்குற வாய்ப்பு கூட கிடைக்கல. இந்த கோடம்பாக்கத்தில் போராடினேன். அப்போது ஒரு சின்ன வாய்ப்பு, ஒரு டூப்பாக வந்து ஒரு சின்ன சான்ஸ் கிடச்சிச்சு எனக்கு. நம்ம நாச்சில் நான் தான் சரத் சாருக்கு டூப்பாக போட்டேன். அது கூட ரீசன் என்னென்னா, எப்படியாவது இந்த கேமராவையும் இந்த யூனிட்டியும் இந்த இயக்கத்தையும் நான் பார்த்தாக வேண்டும்ன்ற ஒரு ஆசை தான். இன்றைக்கி அது ஒரு மாயையாக இருக்குது எனக்கு. அவங்க மத்தியில் இறைவன் என்னை உயர்த்தி இந்த தமிழ் சினிமாவில் வச்சுருக்காரு. அதே மாதிரி சிவாஜி சாருக்கு வந்து நான் பெரிய ஃபேனு. 2001 போய் அன்னை இல்லத்தில் கதை சொல்லணுன்னு போய் நின்னேன் நான். என்னோடய கிங் திரைப்படத்துக்கு ஐயா அவர்கிட்ட உட்காந்து கதை சொல்லிட்டேன். 2 மணி நேரம் சொல்லிவிட்டு 2 மணி நேரம் அவர் லைஃப்பை பற்றி நிறைய பேசிகிட்டு இருந்தார். பெரிய பாக்கியம் எனக்கு, அது கிடைச்ச பாக்கியம். ஆச்சரியம் என்னென்னா, 2011 அவருடைய பேரனை என்னுடைய கும்கி திரைப்படம் மூலியமாக அறிமுகப்படுத்துறதுக்கு இறைவன் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். என்னென்னா, எங்கேயோ ஒரு 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 அளவுக்கு அதிகமான ஒரு பாசம் அவங்க மேலே நம்ம வைக்கிறப்ப அவர் மூலியமாக அந்த வாய்ப்பு கிடைக்கலனாலும் அன்னை இல்லத்திலேருந்து ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணுற வாய்ப்பை எனக்கு இறைவனை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். எல்லாமே நிறைய விஷயங்கள் நிறையா சொல்லிகிட்டே போகலாம். அதே மாதிரி விக்கியை பார்க்குறப்ப விக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, கும்கிக்காக திருவிழாவில் வந்து திருவிழான்னு ஒரு இடம் கேரளா கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் காலையில் நாங்கள் 2 பேரும் எந்திரிப்போம். போய் ஒரு யானையை வந்து முதல்ல குளிப்பாட்டுறதுலேருந்து அவருடைய ஹோம் ஒர்க் ஆரம்பிச்சிச்சு. ஒரு யானையை குளிப்பாட்டுறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். ஒரு பக்கம் 1.5 மணி நேரம் ஆகும், இன்னொரு பக்கம் திருப்பி போட்டால் 1.5 மணி நேரம். அந்த மட்டையை பிடிக்கிறதுலேருந்து அவர் கவனமாக உட்காந்து நான் அப்படியே வாட்ச் பண்ணுவேன். கவனமாக அது எப்படி பிடிக்கணும்னு அந்த ஜோபின்னு ஒருத்தர் இருந்தார் அங்கே, அவர் தான் அந்த பாகன், யானை பாகன். ஆனால் ஆச்சரியமாக இருந்துச்சு, ஒரு அமெரிக்காலேருந்து படித்த ஒரு பையன். ஆனால் எங்கன்னா சிவாஜி சாரோட அந்த ஒரு ரத்தம், அதாவது அந்த நடிப்புன்ற ஒரு அது மேலே வச்சுருக்கிற ஒரு பாசம் தான் தெரிஞ்சிச்சு. அது இன்னும் அடுத்தடுத்த படங்களில் நான் பார்க்குறேன். ஒரு மென்டர்ன்றதுனால நான் சொல்கிறேன், உங்களோட க்ரோத் வந்து இன்னும் யூஆர் கோயிங் டு கோ, எப்படின்னு சொல்கிறதுன்னு தெரில, பெரிய ஹைட்ஸ்லாம் நீங்கள் தொட போகிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி என்னோடய முதல் தமிழ் படத்தோட ஆடியோ லான்ச், இவ்வளோ பெரிய மேடை, இத்தனை பெரிய கெஸ்ட்ஸ் முன்னாடி நான் பேசியிருக்கேன். இவ்வளோ பெரிய வாய்ப்பு எனக்கு கொடுத்தது விஜய் சார் தான். தேங்க்யூ ஸோ மச் விஜய் சார். நீங்கள் இல்லைன்னா நான் இன்னைக்கு இந்த மேடையில் இல்லை. அண்ட் த ப்ரொடியூசர்ஸ் மேஜிக் ஃப்ரேம்ஸ், ராதிகா ஆண்டி, சரத் சார் அண்ட் லிஸ்டன் சேட்டன், இங்கே 3 பேருமே ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லிஸ்டன் சேட்டன் பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லலாம். அவர்கிட்ட இந்த படம் பண்ணுற டைப்பில் வந்து நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் வந்து, நான் ஒழுங்காக செட்டுக்கு வரணுன்னா நீங்கள் தமிழ் பேசக்கூடாதுன்னு சொன்னேன். அன்னிலேருந்து அவர் செட்டு பக்கத்துலேயே காணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அமேசிங் டிஓபி நீரவ் சார், ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனில் இல்லை. ஸ்க்ரீனில் நாங்கள் எல்லோரும் இவ்வளோ நல்லா இருக்கோம்னா நீரவ் சார் தான் காரணம். அண்ட் ஆல் த ஜிவி சார் மியூசிக் சொல்லவே வேணாம், ரொம்ப நல்லா இருக்குது பாட்டுக்கு. அண்ட் கொரியோகிராஃபர்ஸ், எல்லா கொரியோகிராஃபர்ஸையும் தேங்க் பண்ணுறேன்.
யாருக்கு முதல்ல நன்றி சொல்கிறதுன்னு தெரியல. தமிழ் பண்பாடு வழியாக எங்கள் அம்மா அப்பா என்னோடய குடும்பத்துக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி மேலே அவ்வளோ பேர் நிறைய நல்ல விஷயங்கள் என்னை பற்றி சொல்கிறாங்க. அது வந்து உங்களால் தான். நான் நார்மலாக தான் லைஃப் லிவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு எதுவும் பெருசாக செய்கிற மாதிரி இல்லை, அது நீங்கள் வளர்த்து விட்டது தான். ஸோ அதுக்காக நன்றி. என்னோடய ஒய்ஃபுக்கு நன்றி. அவங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ டார்ச்சர் பண்ணுவேன்னு. ஒவ்வொரு படம் முடிக்கிறதுக்குள்ளார இப்போ முடியை வளர்த்துக்கிட்டு 1 மணி நேரம் ஆச்சு முடியை அடக்க எடுத்து இங்கே வர்றதுக்கு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் நிறைய கஷ்டங்கள், அதுக்கு வந்து ஃபேமிலி பெரிய சப்போர்ட். ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட் நன்றி. என்னோடய ப்ரொடியூசர்ஸ் மேஜிக் ஃப்ரேம்ஸ், ராதிகா ஆண்டி, சரத் அங்கிள் அண்ட் பிரதர் லிஸ்டன், தேங்க்யூ. எனக்கு வந்து ஒரு நல்ல டைரக்டர் ஃபஸ்ட்டு கொடுத்தீங்க, விஜய் சார். அண்ட் விஜய் சார் வந்தாலே அவரோட பேக்கேஜாக நல்ல டெக்னீஷியன்ஸை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஜிவி, தேங்க்யூ ஸோ மச், வண்டர்ஃபுல் மியூசிக். எனக்கு வந்து நிறையா மியூசிக் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணுங்கிற ஒரு ஆசை ரொம்ப இருக்குது. ஸோ அந்த விதத்தில் யூ ஆர் த 4th மியூசிக் டைரக்டர் ஐம் ஒர்க்கிங் வித். ஐம் ஸோ ஹாப்பி. ஒவ்வொரு படமும் நடிக்க போது அந்த படத்தில் இருக்கிற அனைத்து டெக்னீஷியனுக்கும் அது வந்து ஒரு பெஸ்ட் படமாக இருக்கணும்னு நான் விரும்பி செய்வேன். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபேமிலி. ஸோ அவங்க வந்து நிச்சயம் நம்மளை வந்து கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு தான் நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ அந்த விதத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்க போது கூட வேலை செஞ்சுருக்கேன் நீரவ் சாரோட. அண்ட் இந்த படத்தில் அவர் என்னை கேமராவில் கேப்சர் பண்ணது எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல டீமை சேர்த்து எடுத்துகிட்டு வந்தீங்க. அதே நேரத்தில் கீர்த்தி அண்ட் நவ்தீப், such wonderful people to work with. நாங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக ஜெல் ஆனோம். அது வந்து திருப்பியும் விஜய் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். எப்பவுமே ஜிவி சொல்கிற மாதிரி நீ சாங் பெஸ்ட்டாக பண்ணுறியா, நான் சாங் மியூசிக் பெஸ்ட்டாக பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி ஒரு ஆரோக்கியமான போட்டி போயிட்டே இருக்குது. கண்டிப்பாக we both I think we deliver a good job together again and again. முத்துக்குமார் சார் உத்ரா வாங்கின அந்த விருது ரெண்டும் சைவத்துக்காக எல்லாருக்கும் சேர்த்து வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு மெயின் காரணம் வந்து ஜிவியோட மியூசிக். இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். அந்த சாங் ஜிவியோட மேஜிக். தேங்க்யூ ஜிவி, தேங்க்யூ ஸோ மச். இங்கே 2 முக்கியமான ஆளுங்க வரல, நீரவ் ஷா சார் அண்ட் செல்வகுமார் ஆர்ட் டைரக்டர். நீரவ் சார் வந்து இந்த கேர்ள்ஸ் ரொம்ப எக்ஸைட் ஆகிறாங்க, அதில் தாண்டி கிரேட் ஒர்க்கர், கிரேட் ஒரு சினிமாட்டோகிராஃபர். அண்ட் செல்வகுமார் ஆர்ட் டைரக்டர் மெட்ராஸ் படம் தொடர்ந்து எங்களுக்கு ரொம்ப அழகாக கிரேட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். எனிவேஸ், இன்னைக்கு நம்மளோட கோலிவுட் ஆன்கர் நிகழ்ச்சியில் வந்த ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ மீண்டும் அடுத்த கோலிவுட் ஆன்கர் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் உங்கள் எல்லாருக்குமே புதியுகம் தொலைக்காட்சி சார்பாகவும் என்னோட சார்பாகவும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.